உன் பொண்டாட்டியை விரட்டிடுவ, அம்மாவை ஒதுக்கி வச்சிடுவ, நீ ஃபெமினிசம் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் கோபி சுதாகர் திடீர்னு தளபதி விஜயை அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் விஜயை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட சங்கீதா 26 வருஷங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் விவாகரத்து கேட்டிருக்காங்க. அவங்க விவாகரத்து கேட்டதோடு மட்டும் இல்லாமல் விஜய் மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டுகள் பகீர் கிளப்பியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு விஜயோட செயல்பாடுமே இருந்திருக்குது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் த்ரிஷா கூட அவர் ஜோடியா வந்தது தாவேக்காவினருக்கே உச்சக்கட்ட அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். போதா குறைக்கு விஜய்க்கு எதிராக 2வது மனுவையுமே தாக்கல் பண்ணியிருக்காங்க சங்கீதா. அந்த மனுவில் சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பிரிட்டன் குடியுரிமை கொண்டவள், இங்கே தங்குறதுக்கு எனக்கு வீடு இல்லை. விஜய் தன்னோட நீலாங்கர பங்களால என்னைய அனுமதிக்க மறுக்கிறாரு. அதனால அவர் என்னை தங்குறதுக்கு அனுமதி கொடுக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்றவரையே வீட்டுக்குள்ள விடுறதுக்கு விஜய் மறுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட அதிருப்தி அவர் மேல பலமாக எழுந்திருக்குது. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த தாவேகா மகளிர் அணி கூட்டத்தில் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. சரியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. இப்படி விஜய் உச்சக்கட்ட அலட்சியத்தோட பேசியிருக்காங்க. அதுவும் கடும் கண்டனங்களை அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் விஜயோட விவகாரத்தை பொறுத்தவரை பெரும்பாலானவங்க அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. பலர் தங்களோட ஆதங்கங்களை வீடியோவை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் புது வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது சுதாகர் மகளிர் தின வாழ்த்து சொல்கிற மாதிரியும், அதுக்கு கோபி உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, மனைவி சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அம்மாவும் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் ஃபெமினிசம் பேசுவீங்களா? வாழ்க்கையில் ஃபெமினிசமாக எதுவுமே பண்ணலை, பேச்சில் மட்டும்தான் பண்ணுற. பெண்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருந்து தொடங்கு, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரலாம், விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது. அதை பார்த்த ரசிகர்கள் இந்த வீடியோவில் விஜயத்தான் தாக்கி பேசியிருக்காங்க. பெயரை வெளிப்படையாக சொன்னாலோ அல்லது விஜயை குறிக்கிற வகையில் ஏதாச்சும் குறியீடு வச்சாலோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் தங்களோட குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு பயந்து தான் பெயர் எதையும் குறிப்பிடாமல் மறைமுகமாக விஜயை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.